எந்த தொண்டர்கள் வந்து நாங்கள் வந்து பாஜகவோட போகிறோன்னு உங்ககிட்ட இதுக்கு நான் வேற மாதிரி கடுமையாக சொல்ல முடியும். தயவு செய்து நீங்கள் என்ன பர்சனலாக இயக்க பணிகளில் ஈடுபட்டீங்கிற ஒரு கேள்வியையும் வைக்கிறாங்க. இந்த கட்சியை உருவாக்குனது யாருன்னு தெரியும். என்ன இயக்க பணி? நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு நிறைய இடத்துல சொல்கிறீங்க. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் சொல்கிறதே இல்லை, அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான் முதன்மைப்படுத்துவோம். இப்போ சசிகலா அவர்களும் முன்னெடுத்தாங்க, அது பெரிய அளவுக்கு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த முயற்சியை எடுக்கிறப்ப எங்காவது நான் அதில் முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றிலிருந்து இன்று வரை நீங்கள் தான் யூடியூபோட ட்ரெண்டிங் சூப்பர் ஸ்டார். அப்படியா? ஆமாம். எப்படி இருக்கீங்க சார்? ஆமாம் சார். சார், இப்போ அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில்? ஏன்னா நாங்கள் துரோகிகள்லாம் வெளியேற்றிட்டோம். எந்த அடிப்படையில் ஒன்றுபடணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, தொடர் அரசியல் இருப்போ உங்களுக்கு என்ன வயது? எனக்கு ஒரு 30 வயது. புரியுதா? 30 வயது அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 2000க்கு மேலே தான் இல்லையா? அதுவும் இன்னும் 2015க்கு மேலே தான் உங்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு 15 வருஷமா அல்லது ஒரு 10 வருஷமா. அதான் நான் ஏமா கரெக்ட்? ஆமாம். இந்த 10 ஆண்டு கால அரசியலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, கற்றது எல்லாமே பெரிய அளவில் பயன் தராது. ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது உங்களுக்கு பயன்படும். ஓகே. 1972 பொது வாழ்க்கையில் இருப்பவன். ஓகே. 14 வயதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கரம் பிடித்து நடப்பவன். ஓகே. ஓகே. புரட்சித் தலைவருடைய அரசியல் என்ன, புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் என்ன என்பதை உடனிருந்து பயணித்தவன். அதனால் ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒரு அரசியல் இயக்கம் எப்படி நடந்தால் அது வெற்றிகரமான அரசியலை கொடுக்கும், ஒரு கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நான் இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இந்த மிகப்பெரிய தமிழகத்தின் தனிப்பெரும் ஆளுமை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவருடைய கடந்த காலத்தில் நீங்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி உங்களுடைய அறிதல் புரிதல் அப்படிங்கிறத நான் சொன்ன செய்திகளுக்கு பிறகு நீங்கள் ஆய்வு செய்யுங்க. தமிழகத்தில் ஒரு தனிப்பெரும் தலைவர் என்றால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மட்டுமே. 1953ஆம் ஆண்டு அவர் திமுகவில் இணைகிறார். 53ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெறுகிறது. 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் என்ற மாபெரும் வெற்றி காவியத்தை தருகிறார். அந்த படத்தில் திமுக இருவர்ண கொடியை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அந்த அடையாள சின்னத்தை பொருத்துகிறார். பட்டி தொட்டி எங்கும் அந்த கொடி பறக்கிறது. எம்ஜிஆர் கொடி, எம்ஜிஆர் கொடி என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களையே நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா, அந்த இருவர்ண கொடியை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவரை நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று மக்கள் கேட்கின்ற வண்ணம் படிக்காத பாமரர்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றவர். 57இல் 15 இடங்களில் வெற்றி பெறுவதற்கும் 62இல் 50 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கும் 67இல் ஆட்சியை பிடிப்பதற்கும் எம்ஜிஆர் தான் காரணம், என் தம்பி எம்ஜிஆர் தான் காரணம் என்று சொல்லி 67ஆம் ஆண்டு தேர்தலில் குண்டடிபட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருந்த பொழுது அந்த கட்டுப்போட்ட புகைப்படம் தான் பட்டி தொட்டி எங்கும் ஒட்டப்பட்டு மாபெரும் வெற்றியை பெற்றது. அமைச்சரவை அமைப்பதற்கு யாரையெல்லாம் என்ன அமைச்சர் கொடுக்க இருக்கிறேன் என்று பட்டியலை அனுப்பி சரி செய்ய சொன்னவர் புரட்சித் தலைவர். பேரறிஞர் அண்ணா கொடுத்தனுப்பி புரட்சித் தலைவருடைய ஒப்புதலை பெற்று அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டது என்றால் புரட்சித் தலைவரின் ஆளுமையை, அவர் பெற்றிருந்த செல்வாக்கை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி 67 தேர்தலில் அண்ணா முதல்வரானார். அண்ணா முதல்வர் பொறுப்பேற்று 2 ஆண்டு கழித்து
மறைந்தார். அவருக்கு பிறகு யார் முதல்வர் என்ற நிலை வருகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களை முதல்வராக தேர்வு செய்ய புரட்சி தலைவர் காரணம். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை, மக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கிறார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் முதல் சந்தித்த இடைத்தேர்தல் திண்டுக்கல். அந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுகிறார். இப்படி படிப்படியாக பாண்டிச்சேரி, கோவை இடைத்தேர்தல் என்று எல்லா தேர்தல்களிலும் வெற்றியை பெற்று 77 ஆட்சியை பிடிக்கிறார். 77 87 வரை தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடிக்கிறார். இப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களால் மக்கள் செல்வாக்கை பெற்ற மாபெரும் முதல்வராக, தனித்துவம் பெற்ற தலைவராக இந்த கட்சியை வளர்த்தார். அவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா இந்த கட்சியை வழிநடத்தி வருகிறார். இவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பண்புகளின் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கம் மக்களுக்கானது, மக்களுக்காக சேவை செய்யக்கூடியது, ஊழலற்ற நிர்வாகத்தை தர வேண்டும் என்று உருவாக்கிய மாபெரும் இயக்கம்தான் அதிமுக. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வது, மக்களுக்கு சேவை செய்வது, மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது என நற்பண்புகளை முன்னெடுத்து கட்சியையும் ஆட்சியையும் நடத்த வேண்டும் என்ற வகையில் புரட்சி தலைவர் இந்த கட்சியை நடத்தி முதலமைச்சர்களை உருவாக்கி, எளிய தொண்டர்களை உருவாக்கி, நேர்மை தூய்மை என்ற வகையில் அந்த பாதையில் பயணிக்க செய்து மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு 2016க்கு பிறகு பல நெருக்கடிகளை சந்தித்தது. சரி, ஆட்சி இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் கேள்விக்குறிகள் எழுப்பப்பட்டன. அந்த தருணத்தில் இந்த கட்சி காப்பாற்றப்படுவதற்கும், இந்த ஆட்சி தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியாக நீடிப்பதற்கும் மைய அரசும் பாஜக கட்சியும் பெருமளவு உதவி செய்தது. பெருமளவு உதவி செய்தது. ஆக மைய அரசோடு ஒரு இணக்கமான போக்கையும், மைய அரசோடு இணைந்து பணியாற்றுகின்ற காரியத்தையும் அன்றைக்கு செய்ததால் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்பட்டது. ஆகவேதான் பாஜகவோடு கூட்டணி அமைத்து 2021 தேர்தலில் நிற்கின்ற பொழுது தோல்வி ஏற்பட்டது. தோல்வியாக இருந்தாலும் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த தோல்வியை அடுத்து அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியை தவிர்த்தது. அந்த கூட்டணியை தவிர்த்த காரணத்தினால் 2 அணிகளும் தனித்தனியாக பிரிந்து நின்றது. அந்த வாக்கு வங்கியினுடைய அடையாளம் எதை காட்டுகிறது என்றால், இணைந்து போட்டியிட்டிருந்தால், கூட்டணி அமைத்து போட்டியிட்டிருந்தால் கிட்டத்தட்ட 25, 26 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். அப்படி இணைந்து போட்டியிட்டிருந்தால் அதிமுக இன்றைக்கு 2 அல்லது 3 அமைச்சர்களை பெற்றிருக்க முடியும். 2 அமைச்சர்களையும் 3 அமைச்சர்களையும் பெற்றிருந்தால் கட்சி எவ்வளவு வலிமையாக இருந்திருக்கும், தொண்டன் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருப்பான். மாநில அரசு என்ற மாற்றுக் கட்சிக்கு எதிராக மத்திய ஆட்சியில் இடம்பெற்ற கட்சி என்ற உற்சாகத்தோடு தேர்தல் களத்தில் களமாட வசதியாக இருக்கும் அல்லவா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மனதில் கொண்டுதான் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றால் மத்திய அரசுடன் கூட்டணி வைத்து மத்திய பாஜக கட்சியோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற பொதுநலன் கருதி
கட்சி நலன் கருதி மக்களுடைய விருப்பத்தை முன்வைத்து அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்த அறிக்கையை நான் வெளியிட்டேன். எந்த தொண்டர்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க பாஜக கூட்டணியோட நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் கேள்விகள் இருக்குது? ஏன்னா குறிப்பாக இப்போ பாஜக கூட்டணி வந்து வச்சிருக்கிற முடிவுகள், குறிப்பாக வக் மசோதா நேற்று நிறைவேறிருக்கு, அதற்கு எதிராக அதிமுகவும் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த தொண்டர்கள் வந்து நாங்கள் வந்து பாஜகவோட போகிறோன்னு உங்ககிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கு நான் வேறு மாதிரி கடுமையாக சொல்ல முடியும். தயவு செய்து உங்களுடைய ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். எத்தனை தொண்டர்கள் என்னோடு தொடர்பில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை எம்ஜிஆர் பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு வைத்திருக்கிற தொண்டர்கள் எல்லாம் எத்தகைய தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். எத்தனை நிகழ்ச்சிகளில் மாதம் 1 அல்லது 2 சந்திப்புகள் தினமும் ஒரு நாள் ஒன்றுக்கு வாட்ஸ்அப் குழுவில் எத்தனை ஆயிரம் பேர்கள் என்னோடு தொடர்பு கொள்கிறார் என்றெல்லாம் உங்களிடத்தில் ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்லாம் உங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குறதா எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு அறியாமையில் இருப்பவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் நீங்கள் வந்து அதை ஒரு மூலதனமாக்கி ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன பர்சனலாக இயக்க பணிகளில் ஈடுபட்டீங்கிற ஒரு கேள்வியையும் வைக்கிறாங்களே. உங்களுடைய இயக்க பணி என்னன்னு கேட்குறாங்க. என்னுடைய இயக்க பணியா? இந்த கட்சியை உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? இல்லை தெரியுமா? உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது சார். இந்த கட்சியை உருவாக்குனவனே நான் தான். அதை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இதுக்கு போய் விடை கேட்டுவாங்க. யாருக்கு அது தெரியுமான்னு முதல்ல அவங்கள கேளுங்க. பத்தி அந்த ஒண்ணுமே புரிதல் இல்லாம நீங்களே இருக்கிறீங்க, கேள்வி கேட்குறீங்க. இந்த கட்சியை உருவாக்கியவன் சைதை துரைசாமி. அது நினைவில் வச்சுக்குங்க. அந்த படத்தை பாருங்க. அதுதான் அதிமுகவுக்கு விதை போட்ட நாள் அக்டோபர் 1ஆம் தேதி திமுகவில். புரியுதா? சைதை துரைசாமி இல்லை என்றால் அதிமுக தோன்றி இருக்காது. இந்த வரலாற்று உண்மைகளை தெரிந்தவர்கள் யார் அங்கே இருக்கிறார்கள்? புரியுதா? இந்த கேள்வியை யார் கேட்க சொன்னாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க. இயக்க பணியா? என்ன இயக்க பணி? பொதுக்கூட்டம் போடுறது, போஸ்டர் அடிக்கிறது, போய் வந்தால் அங்கே நின்று இன்னைக்கு அதுதான் இயக்க பணி. நாளொன்றுக்கும் எத்தனை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாளொன்றுக்கும் எத்தனை மக்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை 1 லட்சம் பேரை ஆன்லைனில் படிக்க வைத்துக் கொண்டிருப்பவன் சைதை துரைசாமி. மனிதநேய இலவச IAS கல்வி அறக்கட்டளையின் வாயிலாக. புரியுதா? எது சேவை? எதன் மூலம் பெருமை? கட்சிக்கு எது பெருமை தரும்? புரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் எது பெருமை தருமோ அந்த சேவையை இன்று வரையில் தொடர்ந்து களத்தில் பிரதிபலன் பாராமல், எந்த பதவியும் பெறாமல், புரிஞ்சுக்குங்க, அதாவது பதவியே இல்லாமல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஏறத்தாழ நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை 2011 தான் மேயரானேன். அந்த அளவுக்கு இந்த கட்சியில் எந்த பதவியும் பெறாமல் இந்த கட்சி தான் என் தலைவன் எம்ஜிஆர் மட்டும்தான் என்று சொல்லி களத்தில் நின்று கொண்டிருப்பவன். புரியுதா? அதனால தயவு செய்து இன்னொரு முறை அப்படிப்பட்ட இதெல்லாம் கேட்டாதீங்க. புரியுதா? சைதை துரைசாமி யார் என்று போய் பொதுமக்களிடத்தில் கேளுங்கள். சைதை துரைசாமி என்றால் அதிமுக, அதிமுக என்றால் சைதை துரைசாமி. அதிமுகவை தவிர்த்து, சைதை துரைசாமியை தவிர்த்து அதிமுகவை பார்க்க முடியாது. ஐயா, அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டு நிறைய இடத்துல சொல்கிறீங்க, ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் சொல்கிறதே இல்லை, அதை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 10 வார்த்தை எம்ஜிஆர் சொன்னால் 1 வார்த்தை தான் ஜெயலலிதாவை சொல்கிறீங்க அப்படிங்கிறதான குற்றச்சாட்டுலாம் இருக்கேன். குற்றச்சாட்டு புரட்சி தலைவரையே சொல்லாமல் பண்ணுகிறார்களே, எங்கள் உள்ளம் எப்படி துடிக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படமே வைக்காமல் இருக்கிறார்களே, எப்படி துடிக்கும். நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான் முதன்மைப்படுத்துவோம். அவரை முதன்மைப்படுத்தினால்தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிறப்புகளை, பெருமைகளை சொன்னால் மட்டும்தான்
அடுத்த தலைமுறை இந்த கட்சிக்கு வருவார்கள். ஒரே ஒரு விஷயம், மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டார். பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. எப்படி இருக்கு? இதை இளைய தலைமுறையிடத்தில் இதை கொண்டு சென்றால் எப்படி இருக்கும்? இதை செய்தால் கட்சி வளருமா? எதை செய்தால் கட்சி வளரும்? இந்த அதிமுகவுடைய ஒன்றிணைவை பத்தி சொல்றீங்க, அது எப்படி? ஏன்னா சசிகலா அவர்களும் முன்னெடுத்தாங்க, அது பெரிய அளவுக்கு எடுக்க முடியல. இப்போ நீங்க அந்த முயற்சியை எடுக்கிறப்ப அது எந்த மாதிரி பலனளிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தயவு செய்து எங்காவது நான் அதில் முன்னெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன்னா இல்ல ஒன்றிணைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றுபட்டு வெற்றியை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்றேன். எதன் அடிப்படையில் சொல்றேன்? தலைவர் காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுறேன். ஓகே ஓகே, புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணாரு தலைவர்? தன்னை கட்சியை விட்டு திமுகவை விட்டு நீக்கிய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியனுக்கு இந்த கட்சியில் கொண்டு வந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார். இந்த கட்சியில் கொண்டு வந்து அவருக்கு 2வது இடம் நிதி அமைச்சர் என்று கொடுத்தார். புரியுதா? தலைவர் சொன்னார், மறப்போம் மன்னிப்போம். எஸ்டிஎஸ் புரட்சி தலைவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி தனி கட்சி ஆரம்பித்தார். அப்படிப்பட்டவரை அவர் வீட்டுக்கே சென்று அழைத்து வந்து கட்சியில் மீண்டும் அமைச்சராக்கினார். மறப்போம் மன்னிப்போம் என்பதுதான் அரசியல் அரிச்சுவடி. நிரந்தரமான நட்பும் கிடையாது, நிரந்தரமான பகையும் கிடையாது அரசியல் பொது வாழ்க்கை. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையை பின்பற்றி செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி. எம்ஜிஆரை விட ஆளுமை உண்டா தமிழ்நாட்டில்? அவர் ஒரு மனிதனை தேடி போய் அழைத்து வந்து கட்சியில் சேர்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். தன்னுடைய வலிமை மட்டும் இருந்தால் பத்தாது. அவர் சேர்ந்தால் அவரால் நமக்கு ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு கிடைத்தால் கட்சிக்கு வலிமை தானே என்று எண்ணுகின்ற பரந்த மனப்பான்மையை பெற்றிருந்தார் புரட்சி தலைவி அம்மா. காளிமுத்து பேசாத பேச்சா தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன், யூடியூப்லலாம் இருக்கீங்க. அப்படி பேசியவருக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? மறப்போம் மன்னிப்போம். அப்பொழுதுதான் ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியும். அண்ணன் ஆரம்பி அவர்களை கட்சியில் கொண்டு வந்து அவருக்கு இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து பெருமைப்படுத்தினார். அப்படி என்றால் என்ன பொருள்? மறப்போம் மன்னிப்போம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஒரு அரசியல் கட்சியை வலிமையாக நடத்தி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார். அந்த வகையில் நீங்கள் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்ற ஒரு ஆலோசனை தான். புரிகிறதா? ஒரு ஆலோசனை. ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது சரியோ அதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. கட்சிக்கு எது நல்லது, வெற்றிக்கு எது நல்லது, அதைத்தான் நான் ஆலோசனையாக சொல்லியிருக்கேன். அந்த ஆலோசனைங்கய்யா நீங்க எடப்பாடி அவட்ட என்ன நீங்க நேரடியாக கூட என்னுடைய நண்பருங்க. அதுதான் நீங்க நேரடியாவே கூட என்னுடைய நண்பருங்க. இதை நான் பொதுவெளியில் சொல்லுவதற்கு இந்த கருத்தை நான் ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் எனக்கு எல்லாமே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நான் சென்ற எம்ஜிஆர் மன்ற கூட்டங்களில் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு பதிலாக என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கணும். ஒரு அறிக்கையின் வாயிலாக சொன்னால் அதோட முடிஞ்சு போச்சு, ஒருத்தனும் கேட்க மாட்டான். அதற்காகத்தான் இதற்கு பின்னால் பாஜக இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்களும் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கலக குரலா மாறினார். நான் எத்தனை நாளா தலைவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. நான் நேத்தா போன மாசமானு கேட்க இல்ல இல்ல. அப்புறம் இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? இல்ல, பொதுவெளியில எல்லாரும் பார்க்கிற. தயவு செய்து பொதுவெளின்னு சொல்லிட்டு மடைமாற்றம் பண்ணாதீங்க. புரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை போற்றுவது, பாதுகாப்பது, அதன் பாதையில் செல்லுவது என்பதுதான் என்னுடைய பயணம்.
நம்ம சொல்லுவது செய்வது இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் புரட்சி தலைவரின் எம்ஜிஆரினுடைய பெரும் புகழை முன்னெடுக்க வேண்டும். இந்த கட்சி அவருடைய கட்சிங்க. இந்த கட்சி அவர் உருவாக்குனது. உருவாக்கிய இந்த கட்சியினுடைய மூலதனமே எம்ஜிஆர். அந்த மூலதனத்தை நீங்க முதன்மைப்படுத்தணுமா வேண்டாமா? இந்த கருத்தை சொல்றான். அவங்க ஏற்கிறாங்க. இவங்க எவ்வளவு ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு கேள்வி, ஒரு ஒரு புரிதல். அது தயவு செய்து சொல்றேன், உங்க மாதிரி இளைஞர்கள் அறிவாளிகள் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம், அதனுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு இணையான தலைவர்கள் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில். புரியுதா? புரட்சி தலைவருடைய பெயரை சொன்னால் அவர் சொன்ன இரட்டை இலையை கொண்டு வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்களே உணர்ந்தார்கள். சேவல் புராணம் நின்ற பொழுது அவரால் வெற்றி பெற முடிஞ்சுதா? வெற்றி பெற முடியல. ஆனால் இரட்டை இலை வந்ததுக்கு பிறகு அவரால் வெற்றி பெற முடிஞ்சதில்ல. புரட்சி தலைவரின் செல்வாக்கை வளர்த்தார், காப்பாற்றினார், செயல்படுத்தினார். அதற்கு தேவை புரட்சி தலைவருடைய செல்வாக்கு அடிப்படை. ஆகவேதான் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் முதன்மைப்படுத்துங்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இயக்கத்தை வெற்றி பெறவை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. புரட்சி தலைவரின் படத்தை பெரிதாக போடுங்கள், இன்னும் பெரிதாக போடுங்கள். புரட்சி தலைவரின் இப்படிப்பட்ட திரைப்பாடல்களை, வசனங்களை, அவருடைய அனைத்து சிறப்புகளையும் முதன்மைப்படுத்துங்கள். திரைப்படத்தை பார்க்க வையுங்கள். மேடைகளில், பிரச்சார பொதுக்கூட்டங்களில் புரட்சி தலைவரின் பாடல்களை, புரட்சி தலைவரின் கருத்துக்களை, புரட்சி தலைவரின் வசனங்களை அதை சொன்னால் மக்கள் விரும்பி பார்ப்பார்கள். பார்க்க வையுங்கள். நம்முடைய மூலதனமே எம்ஜிஆர் என்பதை முதன்மைப்படுத்துங்கள். அப்படி முதன்மைப்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். இது தப்பா? இந்த கருத்து சரியா தப்பா? சரிதாங்க. இந்த கருத்தை ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக வேறு பதிலை சொன்னால் இதற்கு பதில் சொல்லணுமா? இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு, இந்த கட்சியை தொடர் தோல்வியிலிருந்து வெற்றிகரமான கட்சியாக மாற்றுவதற்கு தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக என்ற ஒரு தனிப்பெரும் இயக்கம், மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம், 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அந்த பழைய நிலையை அடைய வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய. நிறைவாயங்கய்யா, இப்போ பாஜகவுடைய கூட்டணிக்கு நீங்கள் அதிமுக வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ஆலோசனையாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு சிறுபான்மையின மக்கள்கிட்ட ஒரு கடுமையான எதிர்ப்பு பாஜக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வக்போர்டுக்கு எதிராக இல்லை, நான் அது தாங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அது எப்படிங்க அதிமுக வெற்றியை? இல்லை, வக்போர்டு தீர்மானமோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு இந்த சட்டமன்றத்தில் போடுகின்ற தீர்மானம் என்ன பயன் தரும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது ஏமாத்துற வேலை இல்லையா? என்ன பயன் தரும் சொல்லுங்க. நீங்க யாராவது இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? வக்வா மத்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு சட்டமன்றத்தில் அதை எதிர்க்கிறோம் என்று தீர்மானம் போடுவதால் என்ன பயன் தரும்? மக்கள்கிட்ட இது மாதிரி எதிர்க்கிறோங்கிற ஒரு இது கிரியேட் ஆகும். அதுதான் எதுக்கு? அது வாக்கு வங்கியை பெறுவதற்கு. புரியுதா? வாக்கு வங்கியை பெறுவதற்கு. வாக்கு வங்கியை பெறுவதற்கு செய்யப்படுகின்ற செயல்கள் எல்லாம் சரியானதா என்பதை மாத்திரம் இந்த மாதிரி இளைஞர்கள் நீங்க உணரணும் முதல்ல. புரியுதா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களாக இஸ்லாமிய தோழர்கள் அவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இன்னைக்கு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு சொன்னா நான் வேணா ஒன்று செய்யறேன். ஒரு ஊர்லேயும் இருக்கிற எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள், முதியவர்கள் எவ்வளவு வெறித்தனமாக இருக்காங்கிறத நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. கிறிஸ்தவ நண்பர்கள், மைனாரிட்டியை சார்ந்த அத்தனை பிரிவு இளைஞர்களும் பொதுமக்களும் இன்னும் புரட்சி தலைவரின் மீது தீவிரமான பக்தியும் விசுவாசமும் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்குங்க, மைனாரிட்டி வாக்கு வங்கி என்பது எப்பொழுதும் அதிமுகவிற்கு பெரும்பான்மையாக கிடைக்காது.
வரலாறு நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஓகே தலைவர் காலத்துல லத்தீஃப்னு இருந்தாரு, ஓகே ஓகே அவரு திமுகவை தான் ஆதரிப்பாரு. ஏகே அப்துல் சமதன் இருந்தாரு, அவரு தலைவரை ஆதரிப்பாரு. ஆனால் இது மைனாரிட்டியாக இருக்கும், அது மெஜாரிட்டியாக இருக்கும். ஓகே 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 புரியுதா? கிறிஸ்துவ எஸ்ரா சர்க்குணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் திமுகவை ஆதரிப்பார். ஸோ இப்படி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மைனாரிட்டி ஓட்டு வங்கி திமுகவுக்கு தான் இப்படி ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தலைவராக ஏற்று அன்று முதல் இன்று வரை இஸ்லாமிய பெருமக்களும் கிறித்துவ பெருமக்களும் அதில் இருக்கின்ற படித்த இளைஞர்களும் தொடர்ந்து புரட்சி தலைவரை தொடர்ந்து இன்றைக்கும் ஆதரித்து கொண்டிருக்கின்ற பிரதிபலன் பாராத தற்கொலைப்படையாக இருக்கின்றவர்களில் இஸ்லாமிய நண்பர்களும் கிறித்துவ நண்பர்களும் ஏராளம். என்னிடத்தில் பயணம் செய்கின்ற, என்னோடு பயணிக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பக்தர்கள் இஸ்லாமிய பக்தர்களைப் போல் யாரும் தீவிரமாக செயல்படுவதில்லை, அப்படிப்பட்டவர்கள். அதனால இந்த தவறான மடைமாற்றம் தான் பேசுபொருளாக இருக்கிறது. இதை யாரும் சொல்ல தெரியாது, பேச தெரியாது. இதை பற்றி நான் மணிக்கணக்கில் என்னால் பேச முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி நாயகனுக்கு எல்லா மதங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் தீவிரமான பக்தர்கள் இன்று வரை மாறாமல் இருக்கிறார்கள். அதை மடைமாற்றம் செய்ய விடாமல் தடுக்கிற சக்தி நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அதற்காகத்தான் இந்த ஆலோசனையை. உங்களுடைய நல்ல நோக்கங்களும் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மகிழ்ச்சி, நன்றி நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.